हमारी बेटियों को सुरक्षा न दे पाने वालों जनता माफ नहीं करेगी। चलो हालात बदले, देश की सरकार बदले। எங்கள் வீட்டு பெண்களை பாதுகாக்காத உங்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இது 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவுடைய பிரச்சார வீடியோ. இதை நம்ம நம்பலாமா? 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா அரசு அமைந்த பிறகு பெண்களுடைய நிலை இந்தியாவில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? 2017ஆம் ஆண்டு ஆரம்பித்து 2024ஆம் ஆண்டு இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு பாலியல் வன்புணர்வு சம்பவங்களும் நம்மளெல்லாம் பதற வைக்குது. இந்த பாதுகாப்பு தான் மோடி பேட்டி பச்சோ அப்படின்னு ஒரு வேளை நமக்கு உறுதி அளிச்சாரோ அப்படிங்கிற பயமும் வந்துட்டு போகுது. 2017 நடந்த ஹத்தாராஸ் வழக்காக இருக்கட்டும், இல்லை உனோ வழக்காக இருக்கட்டும், இல்லை மார்ச் 2022 நடந்த பில்கிஸ் பானோ வழக்காக இருக்கட்டும், இந்த எந்த வழக்குக்கும் நம்முடைய பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, இல்லை பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, ஏன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட கொஞ்சம் மனிதாபிமானத்தோட ஒரு ட்வீட்டு கூட போடலை. இதுவே 2012ஆம் ஆண்டு நடந்த நிர்பயா வழக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, நிர்பயாவினுடைய அந்த சடலத்தை வாங்குறதுக்கு அன்றைக்கு யூபிஏ சேர்பர்சனாக இருந்த சோனியா காந்தி அவர்கள் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதை நியாயப்படுத்தலை, ஆனால் அந்த சம்பவத்தையும் இன்னைக்கு இந்தியாவில் பெண்கள் எப்படி இழிவாக நடத்தப்பட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் பேட்டி பச்சோ அப்படின்னு சொல்லி வந்தோம். ஆனால் இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு இழிவாக நடத்தப்பட்ட பிறகும் ஒரு வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து வர மாட்டேங்குது. இன்னும் மணிப்பூரில் ஏதோ நம்ம இன்னும் கற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது போல இரு பெண்களை நிர்வாணமாக நடத்தி கூட்டிட்டு போகிற அந்த கொடூர வீடியோவை பார்த்த பிறகு கூட நம்முடைய பிரதமர் மோடிக்கு மணிப்பூருக்கு செஞ்சு பார்க்கணுங்கிற எண்ணம் தோணலை அப்படின்னா அவருடைய மனசு எவ்வளவு கல்லஞ்சா இருக்கணும், இல்லை நம்ம மக்கள் மேலே அவருக்கு எவ்வளவு அதீத பாசம் இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் 2 குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு 14 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 16 வயசு, செங்கல் சூளையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு தூக்கில் தொங்க போட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் கொடுமை என்னன்னா, இதில் நடந்த எல்லா வழக்குகள்லையும் அந்த குற்றவாளிகளாக இருந்தவங்களை பாரதிய ஜனதாவை சார்ந்தவங்க கொண்டாடி இருக்கிறாங்க. இன்னும் ஏன் கோர்ட் அவங்கள விடுவிச்சப்போ மாலை போட்டு வரவேற்றிருக்காங்க. இதுதான் பேட்டி பச்சோன்னு மோடி நமக்கு உறுதி அளிச்சாரா? Between 2012 to 14, 31,446 crimes against women and girls were reported in the capital and less than 150 were convicted. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.